குப்பைகள், கீரிகள், பெரிய பல்லிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட மத்த பாம்பு இனங்களும் உங்களை விரும்பி சாப்பிடும். மன்னிச்சிடுங்க, கவனிக்கல. லிஸ்ட்ல காட்டு பூனைகளையும் சேர்த்துக்கங்க. எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆபத்து இருக்கு. அதனால எப்பவும் மறைஞ்சிருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்க தோல் நிறம் நீங்க மறைஞ்சிக்க ரொம்பவே உதவியா இருக்கு. அட குருட்டு பூனையாடா நீயே! நீங்க பிறந்த சில மணி நேரங்கள் ஆச்சு. உங்களுக்கு பெருசா பசி உணர்வு இல்ல. எலி, தவளை, சின்ன மீன்கள், பொரிச்ச குஞ்சுகள், பொரிக்காத குருவி முட்டைன்னு காட்டுல நீங்க சாப்பிட நிறைய ஐட்டங்கள் இருக்கு. மெதுவா நீங்க தண்ணீரை நோக்கி போறீங்க. தண்ணீர்ல மிதக்கிறது ரொம்பவே சுகமா இருக்கு. அதோட உங்க உடல் எடை பாதி குறைஞ்ச மாதிரி தோணுது. தண்ணீர்ல நீந்தினபடியே காட்டை சுத்தி வரீங்க. நிலத்துல இருக்கிறத விட நீருக்கடியில ஏராளமான உயிரினங்கள் தென்படுது. பொதுவா அனகோண்டா குட்டிகள் சீக்கிரமாவே வளர்ந்துரும். ஆனா உங்க உடம்பு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. வேகமா வளரணும்னா உங்களுக்கு அதிக புரதம் இருக்கிற உணவு தேவை. மெதுவா உணவு தேட ஆரம்பிக்கிறீங்க. தண்ணியோட அடிப்பகுதியில ஒரு மீன் தென்படுது. பெருசாவும் இல்ல, ஆபத்தாவும் இல்ல. உங்க சைஸ் ஏத்த சரியான உணவு. நீங்க வேகத்தை குறைச்சு தண்ணியில அசையாம இருக்கீங்க. தண்ணி மங்களா இருக்கிறதால உங்களால ஈஸியா மறைஞ்சிக்க முடியுது. அந்த மீன் உங்க கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி சரியான நேரத்துல அதை பிடிக்கிறீங்க. முதல் உணவு ரொம்பவே சுவையா இருக்கு. பிடிக்கிறதும் அவ்வளவு கஷ்டமா இல்ல. அடுத்த சில மாதங்களுக்கு மீன்கள், தவளைகள், சின்ன பறவைகள் மட்டும் சாப்பிட்டு வளர்றீங்க. அதிக நேரம் தண்ணீர்ல செலவிடுறீங்க. அப்பப்போ உங்க சகோதரர்களை பார்க்க முடியுது. ஆனா நீங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கீங்க. உயிர் பிழைச்சி வாழ்றதுக்கு உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களால வேகமா ஓட முடியாது. பற்கள்ல விஷம் இல்ல. கூர்மையான நகங்களும்